பருப்பு பாயாசம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடயே 10 ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகும்போது ஏலக்காய் சேர்க்கும்போது இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட முந்திரி திராட்சை ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கும்போது பாயாசத்தோட சுவை இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடாயிலேயே இருந்துச்சுன்னா ஏலக்காய் முந்திரி எல்லாமே கரிஞ்சிரும். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்பு எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 to 2.5 கப் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டித்தன்மைக்காக தான் அரிசி மாவை சேர்க்குறோம். அரிசி மாவை நல்லா வெந்து பச்சை வாசனை போகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பாயாசம் கெட்டியாக வேணுமோ இல்லை லைட்டாக லிக்விடாக வேணுமான்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூளை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் போல் கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக அடிக்கடி செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்லேயே பருப்பு வேக வைக்கும் போதே ஏலக்காய் சேர்த்து ரெப்ப வர்ற வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.